இயேசு உன்னை தேடுகின்றார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? கதறிடும் உன்னை பார்க்கின்றார். உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். கதறிடும் உன்னை
இவனோ நஷ்டப்பட்டான், உலகை ஆதாயம் செய்தும் இவனோ நஷ்டப்பட்டான். மரணம் வரும் வேளை மறுமைக்குள் செல்லையில் என்ன லாபம் உனக்கு? மரணம் வரும் வேளை மறுமைக்குள் செல்லையில் என்ன லாபம் உனக்கு? என்ன லாபம் உனக்கு? கல்வாரி காட்சி கண்டும் கல்மணம் உருகலையோ? கல்வாரி காட்சி கண்டும் கல்மணம் உருகலையோ? ஐங்காயங்கள் தானில் அடைக்கலம் அளித்திட அழைப்போரை பார்த்திடாயோ? ஐங்காயங்கள் தானில் அடைக்கலம் அளித்திட அழைப்போரை பார்த்திடாயோ? அழைப்போரை பார்த்திடாயோ? தானியேல் 11வது அதிகாரம் 31, 32 வசனங்களை முதலாவது பார்ப்போம். அதன் பின்பாக 12ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நாம் பார்க்கலாம். நாம் இந்த 11ஆம் அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்து கடைசி நாட்களிலே வருகிறதை பற்றி நாம் தியானித்திருக்கிறோம். அநேக முறை இதை வாசிக்கும் போதெல்லாம் கடைசி காலங்களுக்காக நாம் இதை தியானித்திருக்கிறோம். அவனுடைய நடவடிக்கைகளிலே இதுவும் ஒன்று, அவன் செய்யக்கூடிய காரியங்களில் இதுவும் ஒன்று. 31வது வசனம், அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை எங்கே வைப்பார்கள். எங்கே தேவனுடைய ஆலயம் இருக்கிறதோ, எங்கே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதோ, அங்கே அதை பரிசுத்த குலைச்சலாக்கி அதை கெடுத்து அன்றாடகம் தேவனை தேடுகிற, தேவனை நாடுகிற, தேவனை நோக்கி பார்க்கிற அந்த அன்றாட பலியை நீக்கி அதற்கு பதிலாக அருவருப்பை அங்கேயே வைப்பார்கள். அதான் அவருடைய செயல். அருவருப்பை கொண்டு வந்து வைப்பார்கள். இதே நம்முடைய குடும்பத்திற்கோ இல்லை என்றால் நம்முடைய இருதயத்திற்கோ நாம் அதை அப்ளை பண்ணி நாம் பார்க்கலாம். அதாவது பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய நம்முடைய குடும்பங்களிலே, அன்றாடம் தேவனை ஆராதிக்க வேண்டிய அந்த குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே அவைகள் இல்லாமல், அந்த அன்றாட பலிகள் இல்லாமல் அதற்கும் பதிலாக ஒரு அருவருப்பான காரியங்கள் எல்லாம் வீட்டிற்குள்ளே வருகிறது. அதே போல நம்முடைய இருதயத்திற்குள்ளே தேவையானது தேவையற்றது என்பதை நாம் நிதானித்து அறியக்கூடியவர்களாய் இருந்தாலும் கூட தேவையற்ற காரியங்களிலே அவைகளினால் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது அருவருப்பாய் மாறுகிறது. அந்த அருவருப்பாய் மாறுறது கூட நமக்கு தெரியவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கடைசி நாட்களில் நடக்கும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்போது, அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். சாதாரணமாய் தீவிரமாய் தேவனை நேசிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஏதோ பெயரளவில் இருக்கிறவங்களும் இருக்கிறார்கள். இப்போ உடன்படிக்கைக்கு துரோகியாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். கடைசியில் அந்த கிறிஸ்தவனுடைய அவனுடைய செயலில் ஒன்று, இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள் கூட அவர்கள் துரோகியாய் இருக்கிறவர்கள், அந்த உடன்படிக்கை செய்து மறுபடியும் பிறந்து அவரோடு இணைந்து இருக்கிறவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதில் துரோகம் செய்கிறவர்களாகி மாறும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்தவன் அவன் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னவென்றால், அப்படிப்பட்டவர்களை, அந்த கள்ள மார்க்கத்தாரை தன்னுடைய இச்சக பேச்சுகளினாலே, தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸினாலே, தன்னுடைய வஞ்சக பேச்சுகளினாலே அவன் என்ன செய்வான்? கள்ள மார்க்கத்தாராக்குவான். அப்போ அவனுடைய செயல்பாடுகளில் ஒன்று, ஜனங்களை காம்ப்ரமைஸ் பண்ண செய்ய வேண்டும். அப்போ ஒரு தீவிரமான தேவனை நேசிக்கிற ஒரு குடும்பமாய், ஒரு தனி மனிதனாய் இருக்கிறவர்களை
கடைசி நாட்களில் ஒருவன் ஏற்கனவே அவன் கெட்டு போயிருக்கிறான் என்றால் அவனுடைய வாஞ்சை எப்படி இருக்கும் என்றால் இவர்களையும் சேர்த்து கெட வைக்க வேண்டும், இவர்களையும் கள்ள மார்க்கத்தாராக்க வேண்டும். சத்திய மார்க்கம் என்று இருக்கிறது, கள்ள மார்க்கம் என்று இருக்கிறது. அப்போ சத்திய மார்க்கத்திலிருந்து இவர்களை கள்ள மார்க்கத்தார் ஆக்க வேண்டும் என்பதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய வேலை. இன்னும் கடைசி நாட்களில் இது நடக்கும். இன்னொரு அந்தி கிறிஸ்து என்பது போல யாரோ ஒருவர் வருவார் என்றெல்லாம் நாம் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சத்திய மார்க்கம் அதை பின்பற்றுகிறவர்கள் என்று சபையில் இருப்பார்கள். அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கள்ள மார்க்கம் அவைகளை விட்டு சமரசம் பண்ணி உடன்படிக்கை துரோகியா இருக்கிறவரோடு இணைந்து போக வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை நடத்துகிறவர்களுக்கும் இல்லை என்றால் அதை வழி தவறி போகுவதற்கும் ஒரு டூல் கையாளப்படுகிறது, ஒரு கருவி கையாளப்படுகிறது. அந்த கருவி தான் இச்சக பேச்சு, இல்லை என்றால் ஜனங்களுக்கு ஏற்ற பேச்சு, அவர்கள் விரும்புகிற வார்த்தைகள். இவைகளை கையாண்டு அவன் கள்ள மார்க்கத்தாராக்குவான் என்றிருக்கிறது. அதாவது ஆங்கிலத்திலே பார்க்க வேண்டும் என்றால் by smooth words he will turn to godlessness. அதாவது திருப்பி விடுவான். சத்திய மார்க்கத்தில் போகிறவர்களை இச்சக பேச்சுகளினாலே இல்லை என்றால் அவருக்கு பிரியமான பேச்சுகளினாலே இப்படி திசை திருப்புகிறான். திசை திருப்பி இவர்களோடு சேர்ந்து ஓடட்டும் என்று இருக்குது. அதான் அவனுடைய விருப்பம். எங்கேயுமே நாம் அன்றாடம் பார்க்கிற காரியங்களில் ஒருவன் அந்த பாவம் என்பது எப்படி இருக்கிறோம், இல்லைன்னா பாவத்திலே வீழ்கிற ஒரு மனுஷன் இல்லை பிசாசுடைய சுபாவம் அது எப்படி இருக்கும் என்றால், ஒருவன் இப்பொழுது மது பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறான் என்றால் அவன் அவனுடைய நண்பர்கள் இல்லைன்னா அவனுடைய சார்ந்தவர்கள் எல்லாரையும் மது பழக்கத்திற்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்று தான் நினைப்பான். அவர்களும் தங்களை போல அந்த பாவத்தில் விழ வேண்டும் என்று தான் நினைப்பான். அதுதான் பாவத்தினுடைய கேரக்டரிஸ்டிக், அவ்வளவுதான், அது குணாதிசயம் அதுதான். எங்கே ஏனென்றால் சாத்தானுடைய வேலையை அதுதான். அவன் பாவத்தில் வீழ்ந்து தன்னுடைய மகிமையை இழந்ததினாலே தன்னை போல அநேகரை இழக்க செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய மோட்டிவ், அதனுடைய நோக்கமே அதுதான். அப்போ அவனுடைய வம்சாவளியிலே அவனை போல இங்கே வாழ்கிறவர்களுடைய நோக்கமும் அதுதான். அப்போ நம்மோடு இருக்கிறவர்கள், சபையிலே கூட நம்மோடு கூட இருக்கிறவர்கள், அவர்களில் சிலர் கூட இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வாழ வேண்டும் என்று இருக்கிறார்கள். சில உத்தவேசம் தரிக்க வேண்டும், இது செய்தால் பரவாயில்லை, அது இல்லை இருந்தால் பரவாயில்லை, இவ்வளவு தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி தேவன் சொல்லி இருக்கிறாரா என்றெல்லாம் கேட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கள்ள மார்க்கத்தார் தாங்கள் ஆகிறது மாத்திரமல்ல, அநேகரை கள்ள மார்க்கத்தார் ஆக்குவார்கள். அதுதான் இப்பொழுது கிறிஸ்தவத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. அநேக இடங்களிலே நடக்கிறது தான். தாங்கள் கெட்டு போனது மாத்திரமல்ல, கூட்டம் கூட்டமாய் அநேகரை கெட வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய தாசர்கள், ஊழியக்காரர் என்று அழைக்கப்பட்டாலும் நாம் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை அந்த அன்றாட பரிசுத்த பலியை செலுத்துகிற இதிலிருந்து வேறொரு அருவருப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள என்னை தூண்டுகிற, என்னை மோட்டிவேட் பண்ணுகிற எந்த ஒரு செயலையும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது சமரசம் பண்ணக்கூடாது, அதை நிராகரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளையில நாம் பார்க்க வேண்டும். இவைகளின் மத்தியிலே இன்னொரு கூட்டமும் அங்கே இருக்கிறது. அதிலே நாம் பார்க்கிறோம் பின்பகுதியிலே, ஒரு கூட்டம் ஜனங்கள் தாங்கள் கெட்டு போனது போல மற்றவர்களை கெட வைப்பார்கள். ஆனாலும், இது ஆங்கிலத்தில் பார்ப்போம் என்றால் பட் என்று இருக்கிறது, ஆனால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்றால் they will do great things. அப்ப இவைகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு கூட்டமும் இருக்கிறது. ஒருவேளை கொஞ்சம் கூட்டமாக இருக்கலாம், சிறிய கூட்டமாக இருக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள், அவர்கள் திடமாய் இருப்பார்கள், அதற்கேற்றபடி கிரியை செய்வார்கள். அதுதான் இருக்கிறது. அதற்கேற்றபடி செய்வார்கள்னா அவருடைய செயல்களிலே அதை செய்வார்கள். இன்றைய நாட்களிலும் இப்படிப்பட்ட இரண்டு கூட்டங்கள் நம்மோடு கூட பயணித்து கொண்டே இருக்கலாம் சபையிலே, இல்லை என்றால் பொதுவாக கிறிஸ்தவத்திலே. இப்போ 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனங்களை நாம் அதே போல நாம் தியானிப்போம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, கடைசி நாளிலே நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. மரித்தவர்கள் இந்த பூமியின் மண்ணிலே மரித்து நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள், அவர்கள் ஒரு நாளிலே அவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் எழும்பும் பொழுது சிலர் நித்திய ஜீவனுக்கு என்று எழுந்திருப்பார்கள்,
சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அது அதனுடைய நித்தியமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் நித்திய நிந்தை, நித்திய இகழ்ச்சி, அதான் அவர்கள் எடுத்துக்கொண்ட சாய்ஸ். அவர்கள் விரும்பி எடுத்துக்கொண்டது அதுதான். சிலர் நித்திய ஜீவனுக்கு என்று எழுந்திருப்பார்கள். இவர்களும் 2 பேருமே பயணித்துக் கொண்டிருக்கலாம், சபையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கலாம். பொதுவாக உலகத்திலே நாம் எல்லோரோடும் சேர்ந்து பார்க்கிறோம். எங்கே போனாலும் இந்த 2 குழுக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார். செம்மறியாடு வெள்ளாடு என்று தேவன் பிரிப்பார், வலது பக்கம் இடது பக்கம் என்று சொல்வார். அப்போ அந்த பிரிவினை இருந்து கொண்டே இருக்காம். அந்த பிரிவினை வெளி உலகத்தில் மாத்திரமல்ல, உலகத்தில் மாத்திரமல்ல, சபைக்குள்ளேயும் நம்மோடு கூட பயணிக்கிறவர்களுக்குள்ளேயும் அது இருக்கும். ஒருவேளை சின்ன ஒரு சபையா இருந்தாலும் ஒருவேளை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் எண்ணிக்கை கூட கூட அநேகர் இருக்கும் பொழுது நம்மோடு பயணிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நம்மோடு கூட ஐக்கியப்படுகிறவர்கள் கூட ஒரு கூட்டம் ஜனங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தங்களுக்கென்று ஆள் சேர்க்கிறவர்களாக கூட இருக்கலாம். அது தெளிவாக இருக்கும். அதாவது விருப்பப்பட்டு திருமணம் பண்ணுகிற ஒரு காரியங்கள் உண்டு. நம்முடைய இப்போ தமிழ்நாடுகளில் அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் இருக்கு. அந்த பல இடங்களில் அப்படி நடக்கும் பொழுது சபையிலே நாம் ஒரு ஒழுக்கத்தை கண்டுபிடித்து மேற்கத்திய கலாச்சாரத்திலே நடக்கிறவைகள் எல்லாம் அது இருக்கு. அதில் ஒரு வரைமுறைகள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் அப்படியே நாம் பின்பற்ற முடியாது, இல்லை என்றால் அப்படி நாம் தேர்ந்தெடுக்க முடியாது என்று சொல்லி சபையிலே பெற்றோர்கள், மூப்பர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரியை, ஒரு சகோதரிக்கு ஒரு சகோதரி எல்லாம் நாம் பல கோணங்களிலே பார்த்து பொருத்தம் பார்த்து, இல்லை என்றால் அது தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் முடிக்கிற ஒரு நல்ல குடும்பம், ஒரு திருமணத்தை நாம் நடத்துகிறோம். அப்படி இருக்கும் பொழுதே யாராவது தாங்களே இஷ்டப்பட்டு முந்தைய நாட்களிலே திருமணம் பண்ணி அதனுடைய விளைவாக அவர்கள் சோரம் போய் திரும்ப ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பார்கள், சபையில் இருப்பார்கள். இப்போ இப்படிப்பட்டவர்கள் கூட அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை, நாங்கள்லாம் இல்லையா என்று சொல்லுகிற கூட்டமாய் அவர்கள் இருந்தார்கள். நாம் அவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இல்லை, ஒருவேளை தமிழ்நாட்டில் மற்ற இடங்களே எப்படி என்று எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் அப்போ இதனால என்ன, அதனால என்ன, அவர்கள் செய்யவில்லையா இவர்கள் செய்யவில்லையா என்று காரணம் காட்டி அதில் சமரசம் செய்கிறவர்கள். அந்த விளைவு ஒருவேளை இப்போ நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே நாம் அதை தேர்ந்தெடுக்க முடியுமா என்றால் அது சீரழிவு, அதனுடைய பின்னாளைவு, அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன. அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கட்டும். ஆனால் யாரை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் பார்த்தால் அவருடைய தேர்ந்தெடுப்பே கீழ்த்தரமானதும் கேவலமாக இருக்கிறதே. தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரண்பாடாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்பு இருந்தால் அது ஒரு நாளும் அதை தேவனுடைய பிள்ளைகள் இதை நடத்துகிறவர்கள் அதை மறுக்கிறதில்லை. ஆனால் அந்த தேர்ந்தெடுப்பை தவறாக இருக்கும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்படி இருக்கும் பொழுது தாங்களைப் போல மற்றவர்கள் இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறது அது அபாயகரமானது. தேவன் சிலரை அவர் ரட்சித்திருப்பார், அவர் மனம் திரும்ப செய்திருப்பார். அதனுடைய விளைவாக பின்னாட்களிலே அவர்கள் தேவனுடைய ஊழியத்திலே கூட அவர்கள் சிறந்து விளங்குறவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவைகளை காரணம் காட்டி தவறான ஒரு தேர்ந்தெடுப்பதற்கு நான் உற்சாகப்படுத்த முடியாதே. பாவத்திலே அலட்சியமாய் இருக்கிற அநேகர் தங்களைப் போலவே மற்றவர்களையும் அலட்சியமாய் நடந்த முயற்சிப்பார்கள். அது பிசாசுடைய சுபாவம். எவர்கள் எல்லாரும் அதில் வெளிப்பாய் இல்லாது இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே அதைத்தான் பார்த்து கொண்டே இருப்பார்கள். இதை செய்தால் என்ன, ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லை. உண்மையிலே ஆராய்ந்து நாம் ஆழ பார்ப்போம் என்றால் அவர்களுக்கு தேவ பயம் இல்லை என்பதுதான் தெரியும். அதில் மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அதையெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு தேவ பயம் இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த 3வது வசனத்தை பாருங்க, 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, இவைகள் மத்தியிலே ஞானவான்களும் இருக்கிறார்கள். இந்த இகழ்ச்சிக்கும் நிந்தைக்கும் எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த கூட்டத்தில் தான் இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். நான் முதலில் சொன்னது போல ஒரு கூட்டத்தார் அந்த உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டும். தன்னுடைய ஆதி அன்பை இழந்தவர்கள் அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஏற்றாறு போல பேசி அவர்களை சத்திய மார்க்கத்திலிருந்து கள்ள மார்க்கத்திற்கு திருப்புவார்கள். அது அப்படிதான் இருக்கும், அதை திருப்பி விடுவார்கள். ஆனால்
இன்னொரு தேவனுடைய கூட்டம், தேவனுடைய பிள்ளைகள், திடமாய் இருந்தவர்கள், தேவனையே அறிந்திருக்கிற ஒரு ஜனங்கள், அவர்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துவார்கள். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது கெடுதல் செய்கிறவர்களை திருப்பி விட்டு கேடுவிட்டு போய் செய்து விடலாம். ஆனால் நீதிக்குட்படுத்தவர்கள் அவர்களை they will lead them என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அவர்களை திருப்பலாம் முடியாது. இவர்கள் சாட்சிகளாக இருந்து முன்னின்று நடந்து வருவார்கள். அவர்கள் தான் ஜனங்களை நீதிக்கு உட்படுத்த முடியும். நான் வாழ்ந்து அதிலே வழிநடத்துகிற மற்றவர்களை நான் வழிநடத்துகிறவேன். அப்படிதான் நீதிமான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆகாய மண்டலத்திலே ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்தவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள இதுவும் இட்டர்னல் என்று இருக்கிறது. சதா காலங்களில் அவர்கள் பிரகாசிப்பார்கள். இவருடைய அப்ஜெக்டிவ் என்ன? இவருடைய கோல் என்ன? இவர்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு ஆவிக்குரிய வளர்ச்சிகளே இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நான் எதை நிராகரிக்க வேண்டும்? கள்ள மார்க்கத்தை நான் நான் அறிந்திருக்க வேண்டும். எந்த காம்ப்ரமைஸையும் பண்ண முடியாது என்று நிராகரிக்கிற கூட்டம் நான். ஏனென்றால் என்னுடைய அன்றாட பலியை, தேவனுக்கென்று நான் செலுத்தக்கூடிய இந்த இருதயத்தில் உள்ள பலியை, சபையில் உள்ள பலியை நீக்கி அருவருப்பை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் நான் நிராகரிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அதோடு நிற்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதோடு நிற்கிறது இல்லை. அவர்கள் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை நடக்கிறது மாத்திரமல்ல, அநேகரை இந்த ஜீவனுக்குள்ளாக, நீதிக்குள்ளாக நடத்துவார்கள். அது எப்படி நடத்துவார்கள் என்றால், அந்த தீமைக்கு திசை திருப்புறது போல அல்ல. இவர்கள் they will lead them. அப்படி என்றால் நான் நடக்கிறதை பார்த்து என்னோடு கூட என்னுடைய சபையில் உள்ளவர்கள், என்னுடைய பிள்ளைகள், இல்லை என்னை அறிந்திருக்கிற எல்லாரும் அதில் என்னோடு கூட நடந்து வருகிறார்கள், பின் வருவார்கள். அப்படி நிறைய கூட்ட ஜனங்கள் வேண்டும். அதிலே உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பு உண்டு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில நான் அநேகரை நீதிக்குட்படுத்த வேண்டும். I should lead them. ஏன் தேவன் அந்த இவைகளை இரண்டாக பிரித்து அதில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், இதுல எந்த சமரசமும் செய்ய முடியாது. அது அவ்வளவு வெளியேறப்பட்டு, நித்திய ஜீவன், சத்திய மார்க்கம் என்பது அவ்வளவு வெளியேறப்பட்டுதான் நான் பார்க்க வேண்டும் என்பதுதான். இப்போ நான் அதை உபாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன். உபாகமம் 13வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலிருந்து தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய மார்க்கத்தையும் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஏன் அவ்வளவு தீவிரமாய் அவர் இருக்கிறார்? ஏனென்றால் அந்த கொடூரத்தை பார்க்கிறார், இந்த மகிமையை பார்க்க முடியும். நித்திய நிந்தையை அவர் பார்க்கிறார், நித்திய மேன்மையை பார்க்கிறார். வானமண்டலங்களே ஞானமன்கள் சொல்லிக்கிறதையும் அதனுடைய மகிமையும் அறிந்திருக்கிறபடினாலே இதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை ஜனங்கள் ஐயோ அதில் போய்விடக் கூடாது என்பதற்காக கடுமையாய் அதை நான் பார்க்கிறேன். அதுக்கு போய்ப்போம். உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். எப்படி என்றால், உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி. அப்போ முதல்ல ஆபத்து யாரிடம் வந்து வருகிறது? யார் என்னை திசை திருப்புவார்கள்? யார் என்னை கள்ள மார்க்கத்துக்கு என்னை அழைத்து செல்வார்கள்? அந்த ஆபத்து எங்கிருந்து வருகிறது என்றால் தீர்க்கதரிசிகள் என்றுதான் இருக்கிறது. சொப்பனக்காரர்கள், ஊழியக்காரர்கள் என்று ஊழியக்காரர் என்று சொல்கிறார்களே இவர்கள். இல்லை என்றால் நாம் படிக்கிற புத்தகங்கள், நாம் பல இடங்களில் பல புத்தகங்களை படிக்கிறோம். இவர்கள்லாம் தேவனுடைய வழிகளுக்கு நம்ம அழைத்து செல்லும் என்று நல்ல தலைப்பு என்று நாம் அதை படிக்கும் பொழுதே அது வேற எங்கேயோ இழுத்து சொல்கிறது. அதை நாம் அறியாவிட்டால் அது எங்கே என்னை அழைத்து செல்கிறது? அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நான் எதை படிக்கிறேனோ, யாரோடு நான் சம்பந்தம் வைக்கிறேனோ, யாரோடு நட்பு வைக்கிறேனோ, எந்த சபையோடு நான் ஐக்கியம் வைக்கிறோம், இவர்கள் என்னுடைய இருதயத்தில் அன்றாட பலியை நீக்கிறவர்களாக இல்லாமல் அதை கொழுந்து விட்டு எரிய செய்கிறவர்களாக இருப்பார்கள். அந்த விளைவுதான் என்னுடைய குடும்பத்திலே தேவனுடைய அன்றாட பலி நீக்கப்படாமல் அது எரிந்து கொண்டே இருக்கும், அந்த பலி செலுத்தப்படும். அப்ப அங்கே குறைவதுனாலே நான்
என்னுடைய நட்பு தவறு, என்னுடைய உறவு தவறு, என்னை வழிநாட்டுகிற புத்தகங்கள் தவறு, என்னை வழிகாட்டுகிற என்னுடைய சகோதரர்கள் தவறு என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அதில் முதல்ல அதுக்குள்ள அபாயம் எங்கிருந்து வருகிறது என்றால், ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்து, தீர்க்கதரிசி என்று சொல்கிற இடத்திலிருந்து, சொப்பனக்காரர்கள் என்று சொல்கிற இடத்திலிருந்து. அப்போ சொப்பனக்காரர்கள் என்றால் சாதாரணவர்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் சாதாரணவர்கள் இல்லை. அவர்கள் அடையாளமாய் சொன்னவைகள் நடந்தேறுகிறது, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. ஒருவேளை வியாதி குணமாகலாம், நம்முடைய எதிர்காலத்தை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லி அது கூட நடக்கலாம். இவைகள் எல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். அப்படிதான் பார்க்கிறோம். அவைகள் நடந்தாலும் தேவன் ஏன் அதை செய்தார் என்றால், என்னுடைய இருதயத்திலே நான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்புகிறனோ இல்லை என்பதை அறியும்படிக்காக, என்ன இருதயம் எதை வாஞ்சிக்கிறது என்பதை நான் அறியும்படிக்காக. பாருங்கள், அப்படி என்றால் இப்படி ஒருவனை நான் கண்டுபிடித்து விட்டால், அந்த தீர்க்கதரிசி என்னை கள்ள மார்க்கத்தார் ஆக்குகிறான் என்பதை நான் கண்டுவிட்டால், 5வது வசனத்தை பார்க்கிறோம், அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். அதுல ஒரு சமரசமே இல்லை, கடுமையாய் ஆண்டவர் சொல்கிறார், அவனை கொன்று போடுங்கள், அவனை கொன்று போடுங்கள். அவன் கொஞ்சம் கூட அதை நான் அனுமதிக்க முடிகிறதில்லை. அவனை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம், நான் காலப்போக்கிலே நான் அவனை நிராகரித்து விடுவேன் அல்ல. டோட்டலி ரிஜெக்ட் அட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் என்று சொல்லலாம். முதல் கோணத்திலேயே அதை, தருணத்திலேயே அதை வெறுத்து விட, நிராகரிக்க வேண்டும் என்பதுதான். அதுக்கு பிறகு 6வது வசனத்தை பாருங்க. அடுத்தால நமக்கு ஆபத்து யார் இடத்திலிருந்து வருகிறது? உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரன் ஆகிலும். அப்ப என்னுடைய உடன் பிறந்த என் சகோதரன் கூட வந்து, நான் இந்த மார்க்கத்திலிருந்து, இந்த தேவனை ஆராதிப்பதிலிருந்து நான் வேறே தேவனை ஆராதிப்போம் இவைகளெல்லாம் என்று சொல்லி ஏதோ வகையில் என்னை காம்ப்ரமைஸ் பண்ண செய்து, அந்த நித்திய பலியை, அன்றாட பலியை என்னிடத்திலிருந்து, அந்த தேவ பயத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிற அதை நான் பார்ப்பேன் என்றால், அதை நான் நிராகரிக்க வேண்டும். என்னுடைய என் தாய்க்கு பிறந்த என் சகோதரனாகிலும், என் குமாரனாகிலும், என் குமாரத்தி ஆகிலும், அது அவர்களோட இல்லை, நம்முடைய பிள்ளைகள் நம்மை இந்த சத்திய மார்க்கத்திலிருந்து வழி தப்ப அவர்கள் செய்தார்களும் அவர்களை நிராகரிக்க வேண்டும். என்னுடைய மனைவி, உன் மார்பில் உள்ள மனைவி ஆகிலும். அப்போ என்னுடைய மனைவி, என் குடும்பத்தில் என்னோடு இருக்கிற மனைவி கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு அவள் என்னை ஏவி விட்டால், நான் அதை ரகசியமாய் சொன்னாலும் அதை வெறுக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. அதை எப்படி நிராகரிக்க வேண்டும் பாருங்க. அதன் பின்பாக, உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி, நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி, உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்திலாகிலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் உள்ள எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களை நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் ஏவி விட்டான். எல்லாம் தெளிவா இருக்கிறது. பக்கத்துல உள்ளவர்கள் கூட இல்லை, தூரத்துல இருக்கிறவர்கள் கூட. நான் இதை இப்படித்தான் பார்த்தேன். எங்கேயோ இருந்து இன்டர்நெட்ல நான் பார்க்கிறது, பக்கத்துல இல்லை, அருகில இல்லை, என்னுடைய நண்பன் இல்லை, என்னுடைய உறவினர் இல்லை, என் உடன்பிறந்தவர் இல்லை, எங்கேயோ ஒருவன் இருக்கிறான். அவன் என்னை கெடுப்பதற்கு தூரத்திலிருந்து அனுப்புகிற அவைகளை நான் பார்த்து ரகசியமாய் அதை நான் உடன்பட்டால், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்ன, எப்படி அது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினாலும், அதான் அதை ரகசியமாய் சேவிக்கும்படி ஏவி விட்டால் என்ன, என்னை அந்த காரியங்கள் என்னை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது, என்னுடைய கோலை மாற்றுகிறது, என்னுடைய அணுகுமுறையை மாற்றுகிறது, என்னுடைய சிந்தனையை மாற்றுகிறது, ஏதோ ஒன்றை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது. அது எங்கேயோ ஒரு கருத்தை தெரிவிக்கிறான், அந்த கருத்தை நான் படித்து விட்டேன், படித்து விட்டு அந்த கருத்திலே நான் நிற்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அழித்து கொண்டு இருக்கிறது. அன்றாட பலியை என்னிடத்திலிருந்து, தேவ பயம் என்னிடத்துல இல்லை. பல இடங்களிலே நாம் மேற்கத்திய கலாச்சாரங்களும் இருக்கிற அவளுக்கு தேவைக்கு அதிகமாகவும் இருக்கும் பொழுதெல்லாம் அவருடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, கடவுளை நான் ஏன் தேட வேண்டும் என்றுதான் இருக்கிறது. எதற்கு நான் கடவுளை தேட வேண்டும்? எனக்கு வேண்டியவள் இருக்கிறது, நான் விரும்பியவள் கிடைக்கிறது, நான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன். எதற்காக நான் தேவனை தேட வேண்டும்? கடவுள் என்று எங்கே இருக்கிறார்? அப்படி எங்கேயோ ஒருவன் இருந்து கொண்டு ஏதோ ஒன்றை ரகசியமாய் என்னை திசை திருப்போ, என்னுடைய பாதையை மாற்றுவதற்கோ முயற்சித்தால் நான் அதை நிராகரிக்க வேண்டும் என்கிறது. நீ அவனுக்கு சம்மதியாமலும், இப்ப யாரு, உடன் பிறந்த சகோதரனாகிலும்
குமாரனாகிலும் குமாரத்தியாகிலும் மனைவியாகிலும் இல்லைன்னா கணவனாகிலும் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். உன் பிராணில் இருக்கிற ஒரு சிநேகிதனாகிலும் வேற யாரோ தூரத்துல இருக்கிற ஒருவனாகிலும் ஒரு முனை முடங்கி மறுமுனை மட்டும் இல்லை, எவ்விடத்திலாம இருக்கிற யாராவது தேவர்கள் நாம தேவனை, அதாவது நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களுக்கு அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அப்படி சொன்னார். இப்ப நாம் வேதத்திலே நாம் அறிந்திருக்கிற, நாம் பின்பற்றி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நடந்து வந்த அந்த பாதையை விட்டு திசை திருப்புகிற வழியை யார் சொன்னாலும் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இறங்காமலும் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒளித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும். என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. நீ சம்மதிக்காதேன்னு சொல்றார், அவனுக்கு சொல்றது கேட்காதுன்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படி போட்டவனுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் பாராட்டாத அப்படிங்கிறார். இதெல்லாம் நாம் தியானிக்க வேண்டியிருக்கிறது. இரக்கம் பாராட்டாத, அவனோடு ஒருவேளை தவறான நட்பா இருக்கும் என்றால் அவன் நல்ல பையன்தான், இல்லைன்னா நல்ல பொண்ணு தான், இல்லை என்றால் அவர்கள் நல்லவர்கள் தான், ஏதோ ஒன்றை சொல்லி நம்மை கரப்ட் செய்கிறார், கரைப்படுத்துகிறார்களே, அவர்கள் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமே, இரக்கம் ஏதோ ஒன்று, அவர் எங்கே போவார்கள், வேற ஆள் இல்லை என்றெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, அவர்கள் மூலமாக அவர்களுக்கு நீ இரக்கம் பாராட்டாமல் அவர்களை தப்பு விடாமலும் அவர்களை ஒழித்து வைக்காமலும் அவனை கொலை செய்ய போட வேண்டும் என்று சொல்கிறார். அவ்வளவு ரூத், அதாவது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பை தேவன் விரும்புகிறாரே, நிராகரிக்க சொல்கிறாரு, ரிஜெக்ட் என்று தான் சொல்வார். 12வது வசனத்துல பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்களில் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்துல புறப்பட்டு வந்து நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் போது, அப்போ ஒரு குரூப்பா சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒரு ஆள் இல்லை, தூரத்துல உள்ள இல்லை, என் குடும்பத்துல உள்ள ஆள் இல்லை, நண்பன் இல்லை, இப்போ சபையிலே ஒரு கூட்டமா ஒருத்தங்க சேர்ந்துட்டாங்க. கூட்டமாய் சேர்ந்து எதிர்ப்பை தெரிவித்து அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காம்ப்ரமைஸ் பண்ணி கலவரத்தை ஏற்பவர்கள், இல்லைனால் ரிபல்லியன் ஆகி இருக்க அவர்கள் அப்படி செய்வார்கள் என்றால் எதுக்கு? தேவனுடைய அன்றாட பலியாய் என்ற இருதயத்திலே பட்டியறியக்கூடிய அது இல்லாமல் அதில் அருவருப்பு கொண்டு வரும்படியாய் ஒருவரானாலும் சரி, நண்பரானாலும் சரி, ஒரு கூட்டமானாலும் சரி, அந்த கூட்டமாய் வந்தாலும் அது என்ன இருக்குன்னா, நீ அவரை விசாரிக்க வேண்டும், ஆராய வேண்டும், இன்வெஸ்டிகேட் பண்ணு. அந்த அருவருப்பான காரியம் உனக்கு நடந்தது உண்மை என்றால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி அதையும் அதில் உள்ள யாவற்றையும் அது மிருக ஜீவனையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி அதுல கொள்ளையிட்டதெல்லாம் எடுத்து ரோட்ல போட்டு எரிச்சிரு அப்படின்ட்டார். அது வீட்டுக்குள்ள கூட கொண்டு வராத, அப்படிதான் இருக்கிறது. அது அக்னியிலே சுட்டரிக்க கிடவாய், அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மடா இருக்கும். சபிக்கப்பட்டவர்கள் ஒன்றையும் உன் கையில் இருக்க வேண்டாம். சரி, இப்ப இவ்வளவும் ஏன் அவ்வளவு கடுமையாய் அவர் சொல்கிறார்? இந்த பார்வையில் தான் நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இந்த கண்ணோட்டத்தில் தான் இவையெல்லாம் அறிந்திருந்து வாசித்திருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அப்படி பார்க்கும் பொழுதுதான் அவர் சொன்னார். 27 கூட நாம் பார்க்கலாம். உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் பழைய உடன்படிக்கையிலே உள்ள கற்பனைகளை எல்லாம் தேவன் ஆண்டவராய் இயேசு அவர் வாசித்து அதை தியானித்து இருக்கிறார். அப்படி தியானித்து இந்த உபாகமம் 13ஆம் அதிகாரத்திலே உள்ளதையும் அவர் தியானித்திருப்பார். அப்படி கடுமையாய் இருந்திருக்கும் பொழுதுதான் இங்கே வரும்போது சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு அப்படின்றால் அந்த அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம உபாகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசம் அவனை கொலை செய்ய கடவன் என்று சொன்னாரே, அதற்கு ஒப்பாய் தான் இதை பார்த்து சொல்கிறார். இதுல அவ்வளவு கடுமையாய் உனது வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கி அதை பிடுங்கி எரிந்து போடு. 30வது வசனத்தில் உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. அப்ப இங்கே ஆவிக்குரிய கருத்துல நாம் எடுக்கணும். நம்ம கையை வெட்டுறது இல்லை, கண்ணை பிடுங்கிறது இல்லை. அவ்வளவு ரூத்லெஸ் ஆக, அவ்வளவு ஆக்ரோஷமாய் கொலை செய்யும்படியான எப்படி பழைய உடன்படிக்கையிலே கற்றுக் கொடுக்கப்பட்டார்களோ, போதிக்கப்பட்டார், அது போல நான் இந்த உலக வாழ்க்கையில என்னை கரைப்படுத்துகிறதிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நான் மார்க் எழுதின சுவிசேஷத்துல
5ஆம் அதிகாரத்துக்கு எடுப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம். ஏன் சில இடங்களிலே தேவன் அவ்வளவு கடுமையாய் நடந்து கொள்கிறார் என்றால் இதையெல்லாம் அவர் வாசித்திருந்தார், தியானித்திருந்தார். பழைய உடன்படிக்கையில இருந்த எல்லாம் இயேசு இந்த மேன்மையும் இந்த அழிவையும் பார்த்தபடியினால்தான் அவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தைகளினாலே நம்ம அதை தடுக்க வேண்டும் என்று பார்க்கிறார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது என்றால் நாம் அவர்களை நாம் கெஞ்சுகிறது இல்லை, கடுமையாய் நாம் அந்த பக்கம் போனேன்னா உனக்கு அடி விழும் என்று சொல்கிறோம். அவ்வளவு ஏனென்றால் அது அவனுடைய விளைவு அவ்வளவு அந்த தூய்மையை நாம் பார்த்தபடியினாலே. அதே போலதான் நம்ம அப்படி மார்க் 5ஆவது அதிகாரத்துல அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. மார்க் 5ஆவது அதிகாரத்துல ஒரு அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கிளையிலிருந்து ஆண்டவராய் இயேசுக்கு எதிர்பட்டு வரும்பொழுது அவன் அந்த டயலாக்லாம் பார்க்கிறோம். இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு. அப்ப இயேசு வரும்பொழுது அவன் வேதனை அடைகிறான். அவன் வேதனைப்படுத்தாதபடிக்கு நான் உமக்கு ஆணைகிறேன் என்று சத்தமிட்டு சொல்கிறான். அப்போ என்ன நடக்கிறது என்றால் அசுத்தாவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்போ என்ன நடக்கிறது? 13வது வசனத்துல, அந்த 12வது வசனத்துல பாருங்க, அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பண்டிகைகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்கு இல்லை எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். நான் இதை தியானித்த பொழுது இப்படித்தான் பார்த்தேன். இந்த பிசாசுகள் எல்லாம் இந்த பண்டிகைகளுக்குள்ளே போக வேண்டும் இருக்கிறது. ஆனால் பண்டிகைகள் 2000 பண்டிகைகள், அந்த 13வது வசனத்துல பார்க்கும் 2000 பண்டிகைகள். அந்த 2000 பண்டிகைகளையும் வளர்த்து ஒருவன் அதிலே அவன் வாழ்வாதாரத்துக்காக அதை வளர்த்து கொண்டு இருக்கிறான். அநேகர் அதன் மூலமாக ஒருவேளை அவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பங்கள் அதனாலே வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் இந்த பிசாசை இங்கே அவனுடைய இத பண்டிகைகளுக்குள்ள அனுப்பினால் இந்த 2000 பண்டிகைகள் பெரிய பிசினஸே லாஸ் ஆகிருது. அநேகருடைய வாழ்வாதாரம் போய் விடுகிறது. 2000 பண்டிகைகளும் போய் கடலில் வருகிறது, ஒரு அழிவு, அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஏன் ஆண்டவரே இதை இவ்வளவு வேற ஏதாவது ஒருவர் நஷ்டம் இல்லாமல் செய்திருக்க கூடாது என்றால், அவர் ஒருவன் விடுதலை ஆவதற்கு இவ்வளவு கிரயமானாலும் அது பொருந்தும் என்பதை நமக்கு காட்டுவதற்குத்தான் இருக்கிறார். இவ்வளவு ஒரு லாஸ் ஆனாலும், இவ்வளவு அழிவானாலும், இந்த 2000 பண்டிகைகள் அழிவானாலும், இதனால அத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்த ஒருவன் விடுதலை ஆக அதெல்லாம் சமமாகாது. அந்த பண்டிகைகளை இழந்தவர்கள் வேற ஏதாவது பிழைப்பினாலே பிழைத்துக் கொள்ளலாம். ஆனா ஒருவன் விடுதலை ஆகிறது அவ்வளவு மேன்மை, ஒரு ஆத்மா விடுதலை ஆகிறது அவ்வளவு மேன்மை. அதைத்தான் அவர் அவ்வளவாய் நமக்கு காண்பிக்கிறார். என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் எப்படி நாம் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தேவனுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும், எதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை சம்மதிக்க வேண்டும், எதை நான் நிராகரிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது எந்த வகையிலே வந்தாலும் சரி. மறுபடியுமாக தானியேலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் புத்தகத்திலே அதுக்கு முன்பாக யூதாவிலே ஒரு வசனத்தை மட்டும் நாம் பார்க்கலாம். 4வது வசனத்திலே, நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அப்போ சில பேர் இது தேவனுடைய அந்த சபைக்குள்ளேயே கூட பக்க வழியாய் அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக. நம்ம அதை எரேமியாலெல்லாம் பார்க்கலாம். அவர்கள் தங்களுக்கென்று எது ஆதாயமாக கிடைக்கும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னவென்றால், இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாக மாறுவார்கள். அவருடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி என்பது இருக்காது, தேவ பக்தி என்பது இருக்காது. அதனுடைய விளைவு 15வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். தமக்கு விரோதமாய் அவபக்தியான பாவிகள். அப்ப அவபக்தியான பாவிகள் என்கிறதுக்கு அடையாளம் என்ன? தேவ பக்தி எங்கே எடுபடுப்பட்டு போகிறதோ அங்கே என்ன வந்துடுது? அவபக்தி வந்து விடுகிறது. அவர்கள் கடின வார்த்தைகள் எல்லாவற்றும், அவருடைய பேச்சு கடினமாயிருக்கிறது, அவருடைய சம்பாஷணை கடினமாயிருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கிறது. அவர்களை கண்டிக்கிறதற்காக ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். இவர்களுடைய இன்னொரு குணாதிசை பாருங்கள். இவர்கள் தேவ பக்தியை இழந்தவர்கள், சத்திய மார்க்கத்திலிருந்து விலகி
கள்ள மார்க்கத்தாரை போர்வர்கள் இவருடைய சுவாமி இப்படித்தான் இருக்கிறோம். இவர்கள் முறுமுறுப்பார்கள், முறையிடுவார்கள், தங்களை இச்சையின்படி செய்வார்கள். இவர்கள் வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக எதை வேணாலும் செய்வார்கள், முகஸ்துதி செய்வார்கள். மறுபடியும் அதே வார்த்தை வருகிறது 18வது கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசைக்காரர் தோன்றுவார்கள். தானியேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நம்முடைய விருப்பமும் நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய தேவ பக்தியும் இதுவாய் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதான் நான் வாஞ்சிக்கிறேன். அன்றாட பலியை, பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிற எவைகளானாலும் சரி அவைகளை நான் நிராகரிக்க வேண்டும். அன்றாட பலியை நான் அனுதினமும் தேவனுடைய கிருபையை சார்ந்து அவருடைய பலத்தை நாடி நான் வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு முட்டுக்கட்டை, அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைகிற ஒரு ஒன்று என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது. அன்றாட பலி நீங்கி அது மாத்திரமல்ல, அதோடு அது இருக்கிற இடத்துல வேறொரு விருப்பம், வேறொரு ஆசை, வேறொரு தொடர்பு, வேறொரு பழக்கம், வேறொரு அப்ஜெக்டிவ், இவைகள் எல்லாம் அதில் உள்ளவரும் என்றால் அது அருவருப்பாய் நான் பார்க்கிறவராய் இருக்க வேண்டும். அது அருவருப்பு. தேவன் அப்படித்தான் அதை பார்க்கிறார். இப்படிப்பட்ட இவைகள் மத்தியிலே தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள் அவர்கள் திடமாயிருப்பார்கள். அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும். திடமாயிருப்பார்கள். அவர்கள் தினம் கொண்டு தேவனுக்கு பிரியமானவைகளை அவர் செய்கிறவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினாலே நாம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்வது போல அநேகரை அவர்கள் நீதிக்குட்படுத்துவார்கள். இவர்களை திசை திருப்புறவர்கள் அல்ல, தவறான வழி நடத்துகிறவர்கள் அல்ல. தங்களுடைய வாழ்க்கையினால அநேகரை அவர்கள் நீதிக்குட்படுத்துவார்கள். இவர்களை அநேகர் பின்பற்றுவார்கள். அவருடைய வாழ்க்கை மகிமையாய் இருக்கும். அந்த மகிமையான ஒரு வாழ்க்கையிலே நீங்களும் நானும் பங்கெடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சபையிலே நம்மை பின்பற்றுகிற அநேகர் இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை நம்மை பின்பற்றுவதனால அநேகர் நீதிக்குட்படுகிறவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய வழிகளை திருத்திக் கொள்வார்கள், தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வார்கள், தங்களுடைய இலக்கை மாற்றிக்கொள்வார்கள், தங்களுடைய தவறான வழிகளிலிருந்து அவர்கள் விடுதலை ஆவார்கள். தேவன் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைகளை நம்மை நடத்துவாராக. நம்முடைய எதிர்வரும் காலங்களிலே நாம் அநேகரை நீதிப்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்கிற வாஞ்சையை தேவன் இப்பொழுதே நமக்கு தருவாரா. அது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காரியம். எதிர்மறையாய் நான் அநேகரை வழி திசை திருப்ப கள்ள மார்க்கத்துக்கு நான் அனுப்புவதில்லை, நான் திசை திருப்பவில்லை என்று நாம் நினைத்து கொண்டாலும் நான் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறேனா என்பதை நான் பார்க்க வேண்டும். நான் அநேகரை நீதிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழவில்லை என்றால் நான் அதை எதிரான உள்ளதை தான் நான் செய்து கொண்டு இருப்பேன். நான் என்னை அறியாமலே நான் நினைத்து கொண்டு இருக்கலாம் நான் ஒரு கிறிஸ்தவன். என்னுடைய வாழ்க்கையினாலே இன்னொருவரை நான் கெடுத்து கொண்டு இருப்பேன். நான் தவறான வழிகளில் நடப்பதினாலே தேவன் அநேகரை நீதிமான்களாக்குகிற பொறுப்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே நீர் விரும்பி முடியவா இருதயத்தின் ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் ஞான மார்க்கத்தாராக இருக்கும்படியாக இந்த நாளிலும் பொதித்த முடிய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் அப்படியாய் அநேகரை நீதிக்குட்படுத்துவதற்கு என்னை ஞானவானா மாற்றும். ஆண்டவரே, நாளிலும் கூடி வார்த்தைகளை கேட்ட அநேகரை எல்லோரையும் ஞானவான்களாக நாங்கள் ஆகாய மண்டலத்தில் ஜொலிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுக்கு நித்திய இகழ்ச்சியும் நித்திய நிந்தையும் நித்திய அவமானமும் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, அதற்காகவே இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பரத்திலிருந்து உடைய பலனை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. இந்த தீமையான சோரம் போகிற இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்களும் சோரம் போய் விடாதபடி எங்களை யாரெல்லாம் திசை திருப்புகிறார்களோ, தவறான வழி நடத்துகிறார்கள், அவர்களெல்லாம் நான் அடையாளம் கண்டு கொண்டு அவருடைய தொடர்பை, நட்பை, உறவை எல்லாவற்றையும் துண்டித்து போடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். அதிலே நான் ஒரு தீவிரவாதியாய் நான் மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் மாறட்டும். அப்படியா எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.